சக்சஸ் சக்சஸ் ஜீசஸ் சக்சஸ். என்னாச்சு? ஆக்சிடென்டா இல்ல அடிக்கடியா? ரெண்டு டில்லி எருமைங்க புரட்டி எடுத்துருச்சுங்க டாக்டர். ஏப்பா படிக்க வேண்டிய வயசுல எருமாடெல்லாம் ஏன் மேய்க்க போறீங்க? மாடு மாதிரி இருக்கிறவங்க எங்களை அடிச்சிட்டாங்க டாக்டர். ரொம்ப மிருகத்தனமால போயிடுச்சு. இங்க காட்டுங்க. இங்க 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 ஒண்ணு இருக்கு டாக்டர். ஒண்ணு கவலைப்படாதீங்க. இங்க வந்துட்டீங்கல்ல, இங்க எக்ஸ்ரே கிடையாது, இசிஜி கிடையாது, ஸ்கேனிங் கிடையாது, பெட் செலவு கிடையாது. யூ ஆர் வெரி லக்கி ஃபெலோஸ். என்ன வந்து பாத்துருக்கீங்கல்ல, இப்பதான் நான் ஒரு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்த விஞ்ஞான உலகத்தை ஆட்டி படைக்க போகுதுப்பா. இத தொட்டவுடனே சரியாயிடும். டாக்டர் எனக்கு போடுங்க. டாக்டர் எனக்கு போடுங்க. வெயிட். இன்னும் டெஸ்ட் பண்ணல. முதல்ல ஒரு எலியோ குரங்கு மேல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க. முதல்ல உங்களை யார் டெஸ்ட் பண்றது? அவனுக்கு முதல்ல. நீ தான் எலி மாதிரி இருக்க. காலத்துக்கு மேல வை. இத தொட்ட உடனே கொஞ்சம் ஏரியும், பயப்படாத. இன்னும் தொடவே இல்லப்பா. இவனுக்கு தானே மருந்து போட்டேன். எனக்கு போட்டீங்க. இவ்வளவு கத்துற, அவ்வளவு எரியாது. ஆமா, என்ன நடந்துச்சு? எல்லாம் ஒரு லவ்வுக்கு அஸ்திவாரம் போட்டதுதான். முதல்ல அந்த பொண்ணோட அண்ணன் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த எருமாடு பேர் என்னடா? ஸ்டீஃபன். அவன் எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நொங்க கலட்டி எடுத்துட்டான் டாக்டர். அப்புறம் அவளுக்கு இன்னொரு அண்ணன். அந்த தடிய பேர் என்னடா? தாமஸ். தாமஸ் தாமஸ் தாமஸ். பிரதர்ஸ், எஸ். நீங்க சொன்னீங்க ஸ்டீஃபன் தாமஸ்னு ரெண்டு எருமைங்க. அந்த எருமைங்களோட மூத்த எருமை தான் நான். எங்க குடும்பத்தோட கொலை வழக்குடாவ. அவளை இனிமேல் பாத்தீங்க, நினைச்சா கூட வெட்டி போட்டுருவேன். அவன் என்ன மருந்து போட்டான்னு தெரியல, உடம்பெல்லாம் இந்த காந்து காந்தது. எங்க இருந்தா புடிச்சா அவளை? அவளுக்கு ஊரெல்லாம் அனந்த மீலா இருப்பானுங்க போல இருக்கடா. இன்னும் எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியலையே. இப்படி ஒரு காதல் தேவையாடா உனக்கு? முதல்ல அவளை யார கட்டுறா? ஏச்சி வாய கழுவுடா. அவனுங்க நம்மள இந்த அடி அடிச்சு பின்னிருக்கானுங்க, சும்மா விடுறதா? அவனுங்களுக்கு நாம யாருங்கிறத காட்டணும்டா. கரெக்ட். முதல்ல அந்த டெல்லி இன்ஸ்பெக்டர் பழி வாங்கணும்டா. அவன் தானே முதல்ல ஆரம்பிச்சு வச்சான். எனக்கு ஒரு ஐடியா. மேன் மிஸ்ஸிங் பிளே. நம்ம ராகவன் இருக்கானே, அவன் காணாம போயிட்டான். நான் தான் இங்க குத்துக்கால நிக்கிறேன்ல. என்ன இல்ல நான் சொன்னேன், கண் முன்னாடி நிக்கிறது எனக்கு தெரியாதா? இவன் காணாம போயிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் அலறிட்டு ஓடி வருவான் பாரு. வெரி குட் ஐடியாடா. அந்த இன்ஸ்பெக்டர் பழி வாங்கறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா. நீ என்ன சொல்ற? உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. நான் கூட இருக்கேன். ஆனா எனக்கு வேணும். கரெக்டா? நீ அவளை காதலிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் இந்த அடி உத குத்தலாம். இனி உண்மையிலே அவளை உன்னை காதலிக்க வைக்கணும். உன்னால முடியுமா? முடியும். அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன்டா. உன் காதலுக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன்டா. ப்ராமிஸ். 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 அப்படின்னா அவனை கிடைச்ச மாதிரி தான். மினி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னானே, அவன் பேர் ஜீவானந்தம். ஜீவான்னு கூப்பிடுவாங்க. பையன் ஒரு மாதிரி தான். ஆனா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு இப்ப அவன் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கான். உங்க அண்ணன் ஸ்டேஷன்ல வச்சு அவனுங்கள நல்லா கவனிச்சிருக்காரு. போதாததுக்கு உங்க சின்ன வீட்டுக்கே போய் விருந்து வச்சிருக்காரு. அவனுங்க மருந்து போட போன இடமும் உங்க அண்ணனோட டிஸ்பென்சரி. அங்கேயே அவனுங்களை நல்லா கவனிச்சிருக்காங்க. உள்ளவா. அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நீங்க தாண்டா இருக்கணும். மிஞ்சி போனா 2 நாள். அது வரைக்கும் இந்த லாட்ஜ் ஓனர், ரூம் பாய்ஸ், கூட்டுற பொம்பளை யாருன்னு நீ படக்கூடாது. அதை கூட சாப்பாடு மட்டும் உன்னை விட உயரமான கேரியர்ல வேலைக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்க எவனும் வரமாட்டான். அப்படியே வந்தான்னு வச்சுக்க, டக்குன்னு இந்த கட்டில் கடியில ஒழிஞ்சுக்கும். தலை போற காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு தலையை சீவிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? யாராவது வந்தாங்கன்னா கட்டில் கடியில ஒழிஞ்சுக்கோன்னு சொன்னேன். புரியுதா? பி கேர்ஃபுல். என்னைய பண்ணி வச்சிருக்க?
எதுக்கு அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ண? யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எப்படி நீ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போலாம்? 3 hours ஸ்டேஷன்ல வச்சு அந்த பசங்களை அடி அடின்னு அடிச்சிருக்க. இப்போ அந்த 3 பேர்ல ஒருத்தனை காணோம். ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டுட்டதா அவனோட ஃபாதர் ப்ரொஃபசர் அருணாச்சலம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீ எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. Within 24 hours. Otherwise you will be suspended. Yes, sir. எங்கடா உன் ஃப்ரெண்ட் ராகவன்? தெரியாது. டேய், இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்னை பத்தி உனக்கு தெரியாது. அப்படியா? அப்ப மரியாதையா கேட்ட சொல்ல மாட்டேன். உன்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டு நைட் பூரா லாடம் கட்டினா நீ வழிக்கு வருவ. சொல்ற எங்க அவன்? அதான் தலைகீழ தொங்க விட்டு லாடம் கட்டுறேன்னு சொன்னியே, முடிஞ்சா அதை செஞ்சு பார். டேய், வேண்டாம். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கண்ணு முன்ன தெரியாம அடிச்சு அடியில ராகவன் ரத்தம் கக்கி பேச்சு மூச்சு இல்லாம அங்கேயே செத்துட்டான். என்னது? ரத்தம் கக்கி செத்துட்டானா? எங்க? எப்போ? யாரு? எங்களை அனுப்பிட்டு டெட் பாடியை ஜீப்ல கொண்டு போனீங்களே, எரிச்சிங்களா இல்ல புதைச்சிங்களா? எப்படி எப்படி? கீழ் கோர்ட்ல இல்ல மேல் கோர்ட்ல இல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிக்க வைப்போம். தேவைப்பட்டா அவனை எரிச்சு சாம்பல் ஆக்குனீங்களே, அந்த சாம்பல் கூட சாட்சியா வரும். நான் நினைச்ச மாதிரி இல்ல. நீ ரொம்ப விவரமானவன்ப்பா. ஆமா ஆமா. ரொம்ப அழகா கதையை செட் பண்ணிருக்க. வீணா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு விரோதத்தை வளர்த்துக்கிறத விட நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்க. எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது இல்ல. அதான் உங்க விருப்பம், எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்ல. ஓகே, அப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா எங்க போலாமா? போலாமே. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணோம். நாம எங்க வேணாலும் போலாம், நோ ப்ராப்ளம். ஆனா போறதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட் ராகவனை அந்த ஏஎஸ் முன்னாடி நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஃப்ரீ ஆயிடுவேன். நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், ராகவன் சாகல. அதான் எனக்கு தெரியுமே. நான் தான் அவனை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். எங்க 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 இருக்கான் சொல்லு. அது நீ இல்ல, உன் பாட்டம் முப்பாட்டம் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்ன நெஞ்சு எடுத்து இருந்தா அவன் பாட்டம் முப்பாட்டம்லாம் இருப்பான். அவனை நாய் அடிக்காம அடிச்சு ரோட்ல தர நிறுத்தி வராம சும்மா வந்திருக்கியே. நீ எங்கிட்ட விடு, அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். சுத்த விவரம் கட்டவன இருக்கே, வேலை போயிடுடா. போட்டோம், உனக்கு வேலை பெருசா மானம் பெருசா? அண்ணே, என்னென்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க உனக்கு. டேய் வாடா வாடா, பொறுமையாடுறா. 24 மணி நேரத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறவனை வெளியே கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லாம இவன் வேலைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, என்ன கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆளை கொண்டுடு. இப்படிப்பட்டவங்க உயிரோடு இருக்கக்கூடாதுடா. போ. அதுக்கு நீ ஏன்டி டென்ஷனா இருக்க? என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். என்னடி சொல்ற? ஆமா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அவங்கள வந்து உட்கார்ந்தாங்க, நம்ம தானே போனோம். இருந்தாலும் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டாங்க. அப்ப உங்க அண்ணன் கிட்ட உன்னை கட்டிக்க போறேன்னு சொன்னானே, அது மட்டும் டீசெண்டா? அதாண்டி எனக்கும் புரியல. இதுல புரியறதுக்கு என்னடி இருக்கு? நாம இடம் கொடுத்தோம், அவன் இடுப்புல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். ஆமா, யாரடி அவன்? ஜீவானந்தம். ஜீவான் கூப்பிடுவாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு. இப்ப எம்பிஏ பண்றாரு. பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சீ, என்னடி சொல்ற? எங்க அண்ணனுக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், அங்க பாருடி. பாடி போலாம். ஏண்டி? என்ன பார்க்கதான் வராரு, எனக்கு பயமா இருக்கு. பாடி போலாம். நாம ஏன் பயப்படணும்? வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீ வர போறியா இல்லையா? முடியாது, நான் போறேன். ஏய், நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல, நேரா பார்த்து மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். 2-3 இடத்துல பார்த்திருப்போம், கவனிச்சிருப்போம். அவ்வளவுதான் நம்ம 2 பேருக்குள்ள தொடர்பு. ஆனா நான் உன்னை 1000 முறையாவது பார்த்திருப்பேன், கனவுல, என் மனசுக்குள்ள. அதான் திடீர்னு ஒருத்தர் உன்னை யாருன்னு கேட்டப்போ நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது உண்மைதான், இருந்தாலும் அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு அப்புறமா தான் தோணுச்சு. அதுக்காக என் மனசு திறந்து உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடு. நில்லுங்க. தப்பு பண்ணது நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தது தப்புதான், வேற வழி இல்ல. எல்லாமே என்னாலதான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா
என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லாம்னா எல்லாமே தான். நான் பண்ண தப்புக்கு நிரபராதியான என் ஃப்ரெண்ட்ஸுகளும் தண்டனை அனுபவிச்சாங்க. அவங்களோட இந்த பதில் நடவடிக்கையை வேண்டாம் நான் எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் உனக்காக முயற்சி பண்றேன் முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் எல்லாத்தையும் மறந்துருன்னு சொன்னல, மறந்துடுறேன். என்னோட கோபதாபம் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா போன ஜென்மத்துல எப்பவோ பார்த்து ஆசை தீராத ஒரு முகம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதை என்னால மறக்க முடியாது எப்பவுமே.